Hi, hello viewers. Welcome to the show. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழகு ஆயிரம். நான் இயற்கை மருத்துவர் டாக்டர் ராஜேந்திரன் சாரை மீட் பண்ணேன். ஸோ அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இன்டர்னலாக என்னென்ன மாதிரியான ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் சார்? ஸ்கின்னுக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்? அழகு அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்கும்போதே நமக்கு சந்தோஷமா இருக்கு, சிரிக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த சிரிப்பு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். எப்பவும் சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா அழகாக தான் இருப்பீங்க. அப்படியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய உள்ளழகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அழகு வெளியில் நம்ம ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலோட அழகு எதை வச்சு நிர்ணயம் பண்ணுதுன்னா நம்மளுடைய அக உறுப்புகள், நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற அக உறுப்புகள், ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் நமது வெளிப்புற தோற்றங்கள். சரிங்களா? இப்போது நம்ம ஆர்கன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. எந்த ஆர்கனுடைய சூப்பர்ஃபிஷியல் டைம்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம ஹார்ட்டு நல்லா வேலை செய்கிற டைம், எந்த நேரமும் வேலை செஞ்சிட்ருக்கு. பட் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, ரொம்ப நல்லா. அதே மாதிரி மைண்டுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ 24 மணி நேரத்தில் நம்ம 12 ஆர்கனுக்கும் 2 மணி நேரம். இப்போ ஏதோ ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே வந்து மதியம் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க. மற்ற நேரத்தில் உட்காந்து ஓப்பி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பிரெயினுக்கு தகுந்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அழகு அப்படிங்கிறது வந்து நமது உள் உறுப்புகளினுடைய ஆரோக்கியத்தை குறிக்கிறது. வெளி உறுப்புகளினுடைய ஆரோக்கியம் உள் உறுப்பில் தான் இருக்குது. அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது மன மகிழ்ச்சியால் வர்றது அப்படின்றது ஒன்று. அது இல்லாமல் ஏதோ சில குறைபாடுகள் மூலமாக ஏற்படுற பாதிப்புகளை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னா உணவு மூலமாக அதுக்கு நிறைய இருக்குது. அது மிக முக்கியமாக நாங்கள் சொல்கிறது வந்து ஏற்கனவே நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, நிறைய கீரைகள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா கீரைகள் வந்து குளோரோஃபில் அப்படின்றது அது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் பயன்படும். பழங்களை பொறுத்த வரையில் நிறைய பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா 80% ஆல்கலைன் 20% ஆசிடிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இயற்கையான முறையிலேயே கடவுள் படைச்சிருக்காரு. ஸோ அதனால் நம்ம உடலுக்கு ரொம்ப அற்புதமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் தான். இந்த அழகு அதிகமாகிறதுக்கு நம்ம நிறைய சாப்பிட வேண்டியது பழங்கள். இப்போ ஒரு சில பழங்கள் வந்து ஒரு சில டைம்ல சாப்பிட்டா கோல்டு வந்துடும், சாப்பிட வேண்டாம். இப்போ கொய்யா பழம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டில் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி? கொய்யாப்பழம் நைட்டில் தான் சாப்பிடணும். ஏன்னா அப்போ தான் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஸோ பழங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே இப்போ நிறைய மக்கள் மத்தியில் இப்போ நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. பப்பாளி அழகுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழம். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பப்பாயாவில் நிறைய வந்திருக்கும். அதேமாதிரி ஆரஞ்சு ரொம்ப அற்புதமான பழம். காயில் கேரட், இப்போ கேரட் ஜூஸில் கொஞ்சம் கரிஞ்சீரக எண்ணெயை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தினமும் காலையில் குடித்து வந்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அழகுக்கு ரொம்ப பெரிய அளவில் பயன்படும். இந்த மாதிரி காய்கறிகள், கீரைகள், பழங்களை எந்த முறையில் சாப்பிட்டா அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அழகு வந்து அதிகமாகும், அவங்களுடைய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறதுலாம் ரீலுக்கில் ரொம்ப தெளிவாக விஞ்ஞான முறையில் நாங்கள் அணுகிறோம். ஓகே சார். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு என்ன தேவை இருக்குதுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றது கூட அழகுக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் உடல் எடை ஏற்கனவே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப உகந்ததில்லை. அதே கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்? இப்போ அவங்க வாழைப்பழம் என்னால் தவிர்க்கவே முடியாது சார், எனக்கு மலச்சிக்கல் வேறு இருக்குன்னு கூட சொல்லுவாங்க, ஒபேசியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட ஆனால் வாழைப்பழம் சாப்பிடணும். அப்போ அவங்கள எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ரீலுக்கினுடைய ஸ்பெஷாலிட்டி. இங்கே நாங்கள் அதை வந்து எப்படி அவங்க அதை சாப்பிட முடியும் அப்படிங்கிறத கூட முறையாக நாங்கள் சொல்லித்தரோம். ஓகே சார். ஸோ அழகுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் கொடுக்குறோம். பம்கின் சீட் அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின் இனுடைய டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, விட்டமின் சியோட டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, விட்டமின் டியோட குறைபாடுகள் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கி அதிகபட்சமான தோல் வியாதிகள் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான். விட்டமின் டி வந்து வெயிலில் தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ உணவில் இல்லை அப்படின்றது தான். ஆனால் நம்ம தமிழ் மருத்துவத்தில், இயற்கை மருத்துவத்தில் மட்டும்தான் விட்டமின் டி இருக்கிற மூலிகைகள் இருக்குது, நாங்கள் அதை கொடுக்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சதாவரின்னு சொல்லுவாங்க, ஆஸ்பராகஸ் அப்படின்வாங்க, தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து விட்டமின் டி ரொம்ப குறைவான அளவில் இருக்குது, இயற்கையான முறையில் இருக்குது. இதை எந்த முறையில் எடுத்துட்டால் அவங்க ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தோல் வியாதியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு குறைபாடுகள் கூட இருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சதா அவரின்னு சொல்லுவாங்க. சதா அப்படின்னா என்றும் எப்பொழுதுன்னு அர்த்தம், அவரினா இளமைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எப்போவும் ரொம்ப அழகாக இளமையாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை சதாவரி. பெண்களுக்கு விமன்ஸ் டானிக்னு சொல்லுவோம் நாங்கள், அதை ரொம்ப முக்கியமானது. அதை ரீலுக்கில் வந்து நாங்கள் மருந்தாக கொடுக்குறதில்ல. அதை எப்படி நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம், அதை எந்த மாதிரி நீங்கள் உணவோடு சேர்த்து எடுத்துக்கலாம், இதுதான் எங்கள் கான்செப்ட்.
ஒரு சில பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும், ஒரு சில பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும்? இப்போது இந்த ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்னை பொறுத்தவரை ஏன் ட்ரை ஸ்கின் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரூட் காஸ் தான் எதுக்குமே. நாங்கள் இங்கே பார்க்குறது வந்து சிம்டம். நீங்கள் கேட்குறது எல்லாமே சிம்டத்தை பற்றி கேட்குறீங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ஆயிலியாக இருந்தால் அது வந்து ஒரு சிம்டம். அப்போது அதுக்கு ரூட் காசு என்னன்னு பார்ப்போம். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா அதுக்கு ரூட் காசு என்னென்னு பார்ப்போம். அவங்கள டீஹைட்ரேட், அவங்க தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உணவுகளில் நிறைய அவங்களுக்கு ஏற்கனவே கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கும் அவங்க பாடியில். இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும், இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு ஆயிலியாக இருந்திருக்கும், இல்லை ட்ரையாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு பாடியில் தேவையில்லாத டாக்ஸின்ஸ் சேர்றதுனால ஏற்படுற பாதிப்புகள் தான் ஸ்கின் ப்ராப்ளங்கள் கூட. ஸோ அந்த டாக்ஸின்ஸை உணவு மூலமாக டீடாக்ஸ் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்ன உணவு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இங்கே கொடுக்குறோம். ஓகே சார். அந்த டீடாக்ஸ் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டீடாக்ஸ்னா என்னது? டீடாக்ஸ் உணவு மூலமாக, அதாவது பாடியில் இருக்கிற கழிவுகளை வெளியில் ஏற்றுறது. உடலில் சேர்கிற கழிவுகள் உணவு மூலமாக சேரலாம், சுவாசிக்கிற காற்று மூலமாக சேரலாம், குடிக்கிற தண்ணி மூலமாக சேரலாம், ஏன் மனசு மூலமாக கூட டாக்ஸின்ஸ் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாடியில். அதனால் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியாக டைஜஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ டைஜஷன் இல்லை, சரியான செரிமான தன்மை இல்லைன்னா டாக்ஸின்ஸ் பாடியில் சேர்ந்துடும். மலச்சிக்கல் மூலமாக அதிகபட்சம் நாங்கள் மலச்சிக்கல் தான் பல சிக்கலுக்கு காரணம்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல நாங்கள் அதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இல்லாமல் ஆர்கன்ஸ் இருக்கிற அத்தனை ஆர்கனும், அந்த ஆர்கன் செல்ஸ், ஒவ்வொரு ஆர்கனுடைய செல்ஸும் ரெஜுவனேட் பண்ணுறது எப்படி, ரீஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாம் உணவு மூலமாக செய்து கொடுக்குறோம். ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட முறையில் கவனம் எடுக்கும். ஓகே சார். இப்போது டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வருது இல்லை, அதுக்கெலாம் என்ன பண்ணுறது? இப்போ ஃபுட் மூலமா டார்க் சர்க்கிள்ஸ், ஆமாம், அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன, அதான் பார்க்குறோம். அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நிறைய வந்து உணவு மூலமாக நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறதுனால சில உணவுகள் நம்ம இந்த பம்கின் சீடுன்னு சொல்கிறோம். பம்கின்னா தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? பம்கின் இப்போ அதில் வந்து விட்டமின் டி ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், அந்த பம்கின் சாப்பிட்றவங்க எல்லாருமே விட அதிகமாக பம்கின் உடலில் சேர்த்துக்கிறவங்க, உணவில் சேர்த்துக்கிறவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற உணவு அது. ஓகே, சரிங்களா? இந்த ஆக்சிஜன் குறைபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆக்சிஜன் குறைபாடால் உடலில் இரத்த ஓட்டங்களில் வந்து குறைபாடு ஏற்படும். இப்போ இந்த ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துக்கிறதுக்காக தான் நாம் எல்லாருமே செய்கிறோம். யோகா பண்ணணும், இல்லை வேறு ஏதோ மூச்சு பயிற்சி பண்ணணும், இந்த மாதிரிலாம் போகிறோம். அதுதான் அடிப்படை காரணம். இந்த ஆக்சிஜனை வந்து உணவு மூலமாகவும் நாம் எடுத்துக்கணும். தண்ணியில் ஆக்சிஜன் இருக்குது, தெரியும் எல்லாருக்கும். தெரியும். இப்போ அந்த தண்ணியே நமக்கு டாக்ஸினாக இருக்கே. இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி, இந்த நீங்கள் குடிக்கிற கேன் வாட்டர் எல்லாமே வந்து அதனுடைய பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 3.5 கூட இல்லை அதனுடைய பிஹெச் லெவல். இப்போது அந்த தண்ணி ஆல்கலைன் வாட்டராக குடிக்கணும். முதல்ல நாம் இயற்கையான தண்ணி குடிக்கிறது கூட இப்போ நமக்கு வாய்ப்பு இல்லாமல் அளவுக்கு உருவாயிருக்கு. சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். இயற்கைக்கு மாறாக நம்ம உணவு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் மாற்றிருக்கோம். ஸோ இந்த அழகுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ரொம்ப முக்கியம், சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைபாடு உள்ளவங்களுக்கு இயற்கையான முறையில் எந்த ஆர்கனுடைய, அவங்களுடைய லிவரால் பாதிப்பா, கிட்னியில் பாதிப்பா, இல்லை லங்ஸில் பாதிப்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்து அதுக்கான உணவுகளை நம்ம தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ரீலுக்கினுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான். வேறு எங்கேயும் இல்லாமல் நம்ம ரீலுக்கில் இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனம் எடுத்து செய்கிறது. என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அழகு அதிகப்படுத்துறதுன்றது வந்து இயற்கையான முறையில், ஏற்கனவே எந்த மாதிரி இருந்தாங்களோ இயற்கையாக அதே மாதிரி இருக்கிறது, அதுதான் அழகு. ஓகே சார். இப்போ கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? கண்டிப்பாக. இதுதான் இன்றைக்கி ரொம்ப அதிகமான சைடு எஃபெக்ட். நிறைய பேருக்கு வந்து பொடுகு, நிறைய பேருக்கு பேனு, நிறைய பேருக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுது, நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற காஸ்மெட்டிக்ஸும் காரணம். ஏன்னா அது முழுக்க எல்லாம் ரசாயன கலவைகள், கெமிக்கலால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாடின்றது வந்து பயோன்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கு நம்ம உணவு கெமிக்கல் கொடுத்தாலும் பாதிப்பு தான். நீங்கள் மேல் பூச்சிகள், நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் கெமிக்கலாக கொடுத்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு இருக்குது. எப்படி அதை ரெடியூஸ் பண்ணலாம்? நம்ம பாட்டி வைத்தியம் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம பாட்டிமார்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒன்று நம்ம அதை பயன்படுத்தணும். குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இப்போ நாங்கள் எங்கள் ரீலுக்லேயே கூட நாங்கள்
இயற்கையான முறையில் தயார் பண்ண அந்த குளியல், அதாவது மகளிர் வாசனை குளியல் பொடி இந்த மாதிரிலாம் கூட நாங்கள் கொடுக்க முடியும். இது அந்த காலத்தில் நம்ம தயார் பண்ணது. அந்த காலங்களில் இப்போ யாரும் தயார் பண்ணுறது கூட இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஃபார்முலா பழைய காலங்களில் தயார் பண்ண அந்த பொடிகள்லாம் கூட இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தலாம் தேவை இருக்கிறவங்களுக்கு. இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சோப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த சோப்பில் பெரும்பாலும் காஸ்டிக் சோடா தான் இருக்குது, மோசமான கெமிக்கலை தான் பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் எசென்ஷியல் ஆயிலில் தயார் பண்ண சோப்புகள்லாம் கூட நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம கெமிக்கலே இல்லாத முகப்பூச்சிகள் இருக்குது, சுத்தமான சந்தன பவுடர் இருக்குது. அதை நீங்கள் ஒரு சுத்தமான ரோஸ் வாட்டரில் கலந்து அழகாக ஒரு முகப்பூச்சி போட்டிங்கன்னா உங்கள் ஆயிலி ஸ்கின் பிரமாதமாக மிளிரும், ரொம்ப அற்புதமாகிடும் ஒரு 15 நிமிஷத்தில். அந்த மாதிரி இங்கே நிறைய நாங்கள் பொருள்கள் இருக்குது, தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். அல்லாந்து நாங்கள் அதிகமாக சொல்கிறது உணவு தான். உணவு மூலமாக நீங்கள் உங்கள் கைப்பட செய்கிற உணவு மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது, உங்கள் அழகை மேம்படுத்திக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பாரம்பரிய முறைகளை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இங்கே எந்த விதமான கெமிக்கல் ரசாயனங்கள் எதுவும் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக சார். நேரில் உடலினுடைய மெட்டபாலிசம், அந்த மெட்டபாலிசம்ன்றது என்னென்னா நம்ம உடலினுடைய இயக்கம், உடலில் ஏற்படக்கூடிய நம்ம உணவு மூலமாகவும் சுவாசிக்கிற சுவாசத்தின் மூலமாகவும் பாடியில் ஏற்படக்கூடிய உடல் இயக்கம், அந்த உடல் இயக்கத்தை நாம் பேலன்ஸ் பண்ணணும், கூட்டுறதோ குறைக்கிறதோ. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெண்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து ஹைப்போதைராய்டு அப்படின்னா அவங்க சாப்பிடாமலேயே தானாக வெயிட் போடுவாங்க, அவங்களுக்கு பசி இருக்காது, உடலில் வேர்வை கூட வெளியில் வராது. அது ஹைப்பர் தைராய்டு அப்படின்னா அவங்களுக்கு கண்ணெல்லாம் வெளியில் வந்துடும், ரொம்ப அதிகமாக வேர்க்கும், இரவு நேரங்களில் கூட அகோர பசி இருக்கும், உடல் மெலிஞ்சிட்டே போகும். இந்த மாதிரியான இம்பேலன்ஸ், இந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் ஆக்கிறது, கூட்டுறது குறைக்கிறதுன்றது இல்லை. இன்றைக்கி மருத்துவத்தில் கூட்டுறது குறைக்கிறது தான் நிறைய அதிகம் நடக்குது. இங்கே இயற்கையான முறையில் நம்ம பாடி மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணுறது, அவர்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, அவங்க உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இதை நம்ம உணவு மூலமாக பண்ணுறோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கவனம் எடுத்து அவங்க பாடி மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உணவுகளை தான் நாம் இங்கே கொடுக்குறோம். அதனால் வரவங்க அத்தனை பேருக்கும் முழுமையான தீர்வு கிடைக்குது. தீர்வு இல்லாமல் இங்கேருந்து யாராலும் போக முடியாது. நாங்கள் அதுக்கான உத்தரவாதம் தரோம். ஒரு வாரத்திலேயே அவங்க உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல 1 நாள் 2 நாளிலேயே அவங்களுடைய உடல் கழிவுகள் வெளியேறத அவங்க முழுமையாக உணரலாம். இது அவங்க அனுபவத்தில் உணருவாங்க. இதுதான் நம்ம ரீலுக்கில் செய்கிறோம். மெட்டபாலிசத்துக்கு மிக முக்கியமான கவனம் நாங்கள் கொடுக்குறோம் தனிப்பட்ட முறையில். இன்னைக்கு ரீலுக்கிங் சலூனில் ஃபிட்னஸ்க்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்றத இங்கே இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் நேச்சுராலஜி டாக்டர் ப்ரீஃபாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு சின்ன பிரேக்கின் அழகு 1000.